அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். குட் பேட் அக்லி திரைப்படத்தில் தன்னுடைய பாடல்களை அனுமதியில்லாமல் பயன்படுத்தி இருப்பதாக இசையமைப்பாளர் இளையராஜா வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அந்த அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மேல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். இளையராஜா வழக்கறிஞர் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறார். அந்த நோட்டீஸில் என்னென்ன விஷயங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு, விவரங்களை வழங்கலாம். அஜித் நடிப்பில் வெளியாகி திரையரங்கில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய குட் பேட் அக்லி படத்தில் இளையராஜா இசையமைத்த ஒத்த ரூபாய் தாரேன் இல்லாமல் பயன்படுத்தப்பட்டுள்ளதாக கூறி படத்தினுடைய தயாரிப்பு நிறுவனமான மைத்ரி மூவி மேக்கர்ஸ் நிறுவனத்திற்கு இளையராஜா தரப்பில் வழக்கறிஞர் நோட்டீஸ் ஆனது அனுப்பப்பட்டு இருக்கிறது. அதாவது அனுமதி இல்லாமல் பாடல்களை பயன்படுத்தியது என்பது பதிப்புரிமைக்கு எதிரானது எனவும் இதனால் இதற்காக 5 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் மேலும் 7 நாட்களில் இந்த பாடல்களை படத்தில் இருந்து நீக்க வேண்டும் என்றும் அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டு இருக்கிறது. இவற்றை உடனடியாக இந்த நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்றால் சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டு இருக்கிறது. மேலும் எழுத்துப்பூர்வமாக நிபந்தனையற்ற மன்னிப்பு கோர வேண்டும். அதாவது இளையராஜாவினுடைய அந்த பாடல்களை அனுமதி இல்லாமல் பயன்படுத்தியதற்காக எழுத்துப்பூர்வமாக மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும், அதே போல இந்த பாடல்களை பயன்படுத்தியதால் எவ்வளவு தொகை சம்பாதிக்கப்பட்டது என்பது தொடர்பான தகவல்களை அளிக்க வேண்டும் என்றும் இளையராஜா சார்பில் அனுப்பப்பட்டிருக்கக்கூடிய அந்த நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.